Hello friends, welcome to Ronnie Tailors. போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். பால் செயின், ஒயிட் செயின் ஸ்டோன், ரெட் கலர் சில்க் த்ரெட், சாண்டல் கலர், பைப்பிங் த்ரெட், ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட்டை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒரு த்ரெட்டில் மட்டும் நான் நாட் போட்டிருக்கேன். நம்ம சிங்கிள் த்ரெட்டில் மட்டும்தான் செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். இந்த ஷார்ட் பகுதியில் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு திரும்ப ஜாயின் பண்ணிக்கலாம். செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு நான் பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன். லோட் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கு சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் வந்து நான் இதிலேருந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கிராஸாக போடணும். த்ரெட்டை பிடிச்சிட்டே போட்டிங்கன்னா உங்களுக்கு சிக் ஆகாது. ஒயிட் த்ரெட் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து ரெட் கலர் த்ரெட் போடணும். த்ரெட் ஒர்க்லாம் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு ஃபேப்ரிக்கில் போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ இதிலேருந்து 1 இன்ச்சு தள்ளி நம்ம வந்து திலகம் சிப் ஸ்டோன் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சில்க் த்ரெட்டில் நான் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். சாண்டல் கலர். இதில் லீஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து த்ரெட் ஒர்க் போட்டுக்கலாம். இங்கே எடுத்துருக்கோம் இல்லையா, திரும்பவும் நம்ம வந்து இந்த எடுத்ததுக்கு பக்கத்துலேயே நீடில் உள்ள போட்டுக்கலாம்.
த்ரெட்டை வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு த்ரெட்டுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டிச் போடணும். இப்போ இதை சுற்றிலும் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு திரும்ப வந்து செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். திரும்ப ஃபேப்ரிக்கில் போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி நம்ம போட்டுக்கலாம். இதுமாரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 1 இன்ச்சு இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே 3M பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு இது ஒட்டிலும் திரும்ப நீடில் எடுக்கலாம். போட்டுட்டு இது ரெண்டுக்கும் இடையில திரும்பவும் ஒரு 3M பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் குட்டி ஃப்ளவர் மாதிரி போட்டுக்கலாம். ஃபஸ்ட் இது காட்டன் த்ரெட் வச்சு போட்டுக்கலாம். இப்போ சில்க் த்ரெட் வச்சு போட்டுக்கலாம். சில்க் த்ரெட் வந்து 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ த்ரெட் ஒர்க் முடிச்சுட்டு ஃபேப்ரிக்கில் போட்டு பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல் ஒர்க்கும் முடிச்சிட்டோம். ஒன்றில் சாண்டல் கலர் போட்டு இன்னொன்றில் வந்து ரெட் கலர் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டிருக்கோம். ஃபுல் ஒர்க் முடிச்சுட்டு நம்ம பீட்ஸ்லாம் வந்து சைடு ஸ்டிச் போடல இல்லையா, அதெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸியும் கிராண்டாகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.